அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பேசிய அவர் 13 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதன்படி ஏற்கனவே அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு முன்கூட்டியே வரும் ஜனவரி 1 முதல் வழங்கப்படும் என்றார். இதனால் அரசுக்கு கூடுதலாக 1620 கோடி ரூபாய் செலவாகும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கையினை கனிவுடன் பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடியான நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு 3 மாத காலத்திற்கு முன்னதாகவே, அதாவது 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமுல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதன் மூலம் 16 லட்சம் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்கள் பயன்பெறுவார்கள். சத்துணவு சமையல் ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 58 60ஆக உயர்த்தப்படும் என்றும் அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊக்கத்தொகை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருப்பதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என்றார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களின் வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணியிடை நீக்க காலம் ஆகியவை பணிக்காலமாக முறைப்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டதால் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் அதே இடத்திற்கு பணி மாறுதல் பெற கலந்தாய்வின் போது முன்னுரிமை அளிக்கப்படும். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகளும் திரும்ப பெறப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். திருவள்ளூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வேப்பம்பட்டு பகுதியைச் சேர்ந்த அழகர்சாமியும் அவரது மனைவி பாக்கியலட்சுமியும் வழக்கம் போல வேலைக்கு சென்று விட்டனர். மாலை பாக்கியலட்சுமி வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 26 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முதன்முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட யுனெஸ்கோவின் சின்னங்களில் ஒன்றாக உதகை மலை ரயிலும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனை பழமை மாறாமல் இயக்கும் பணிகளில் ரயில்வே நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இதற்காக திருச்சியில் தயாரிக்கப்பட்ட நீராவி என்ஜின் மேட்டுப்பாளையம் கொண்டுவரப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. பல்வேறு கட்ட சோதனைகள் வெற்றியடைந்ததால் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதியில் தொடர் செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். ஆர்கே நகர், திருவொற்றியூர், புதுவண்ணாரப்பேட்டை, தண்டையார்பேட்டை பகுதிகளில் செயின் பறிப்பு, செல்போன் பறிப்பு சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளன. இதுகுறித்து விசாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இவர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஒரே நபர்தான் இதனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ராம்குமார் என்ற அந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கொரோனா பரிசோதனைக்கு வருபவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் இரு மாநில எல்லையான தேனியில் தனி முகாம்கள் அமைக்கப்பட்டு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முகாம்களுக்கு பரிசோதனைக்கு வருபவர்களுக்கு முகக்கவசம், கிருமிநாசினி மற்றும் மூலிகை மரக்கன்றுகளை வழங்க சுகாதாரத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தானுக்கு எதிராக பெண்கள் நடத்திய போராட்டத்தை கலைக்க தாலிபான்கள் துப்பாக்கியால் சுட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பின்னர் புதிய அரசு அமைப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. ஹக்கானி பயங்கரவாத அமைப்பின் ஆதரவாளர்கள் சிலரும் தோஹாவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பராடர் தலைமையிலான குழுவும் முரண்பட்டு நிற்பதால் புதிய அரசு அமைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யின் தலைமை இயக்குநர் ஃபைஸ் அமீத் காபூலில் முகாமிட்டுள்ளார். அவரை ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேற்ற வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் பேரணி நடத்தினர். பாகிஸ்தானிடமிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றும் பாகிஸ்தானுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்றும் பேரணியில் சென்ற பெண்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதிபர் மாளிகைக்குள் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை தாலிபான்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கலைத்தனர்.
போராட்டத்தை படம் பிடித்த பத்திரிகையாளர்களும் கைது செய்யப்பட்டனர். பஞ்சீர் மாகாணத்தில் தாலிபான்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வந்த அகமது மசூத் விடுத்த அழைப்பின் பேரில் ஆப்கானிஸ்தானில் பல்வேறு இடங்களில் மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். பஞ்சீர் மாகாணத்தில் தேசிய எதிர்ப்பு குழுவினர் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் இதன் காரணமாகவே அந்த மாகாணத்தை தாலிபான்கள் கைப்பற்றியதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இந்த தகவலை பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் பாபர் இஃப்திகார் மறுத்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த பாதை அடித்துச் செல்லப்பட்டது. ராணிபுக்ரி பகுதியில் டேராடூன் ரிஷிகேஷை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த மேம்பாலம் கடந்த மாதம் பெய்த கனமழையால் இடிந்து விழுந்தது. இதனையடுத்து பொதுமக்கள் ஆற்றை கடந்து செல்லவும் சிறு வாகனங்கள் செல்வதற்கும் ஏதுவாக பாலத்தின் அருகிலேயே தற்காலிக மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் திங்கட்கிழமை இரவு பெய்த கனமழையால் ஜகான் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தற்காலிக சாலை முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாகனம் ஒன்றும் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. தெலுங்கானாவில் பெய்த கனமழையால் பெரும்பாலான வடக்கு மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கிராமப்புற சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓட கரீம்நகர் உள்ளிட்ட நகர் பகுதிகளில் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் பாதி அளவிற்கு நீரில் மூழ்கியுள்ளன. சாலையை கடக்க முயன்ற இருவர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. விவசாயிகளுக்கு 1 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற மின்சாரத்துறை மானிய கோரிக்கையின் மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மாநிலத்தின் விவசாய உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 1 லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு மாவட்டம் தோறும் சூரிய மின்சக்தி பூங்கா அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்வதற்காக புதிய மின்மாற்றிகளை நிறுவ 625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக எரிசக்தித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்த மின்னழுத்தம் காரணமாக வீட்டு உபகரணங்கள் மற்றும் மின்சாதனங்களை பயன்படுத்தும் போது நுகர்வோர் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதால் 8905 மின்மாற்றிகளை 625 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவ திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தித்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 11 பெண்களிடம் சுமார் 3 கோடி ரூபாய் வரை ஏமாற்றியவரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திர பிரதேச மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த புன்னட்டி ஸ்ரீனிவாஸ் வேலையில்லாமல் ஊர் சுற்றிக் கொண்டிருந்தார். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டமிட்ட இவர் மேட்ரிமோனியலில் பதிவு செய்திருந்து அதிக பணம் சம்பாதிக்கும் இளம் பெண்களை தொடர்பு கொண்டு நட்பை ஏற்படுத்திக் கொண்டார். பின்னர் தன் காதல் வலையில் விழச் செய்து தொழிலில் நஷ்டம் 11 பேரிடம் கோடி ரூபாய் வரை பணத்தை பெற்றுள்ளார். இது தொடர்பாக சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நரசிங்க ராயப்பேட்டை, மதனப்பள்ளி ஆகிய காவல் நிலையங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ரீனிவாசை கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் ஸ்ரீனிவாஸ் மீது பல்வேறு காவல் நிலையங்களிலும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் பல்வேறு அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.